வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திகதையில நவம்பர் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லன்கள் கூட்டம் எல்லாமே இருக்குல்ல, எல்லாருமே நேரா அந்த காளியம்மாளோட வீட்டுல இருக்காங்க. அப்பதான் வில்லி சொல்றாங்க, என்னத்த இப்படி ஆகிடுச்சு, எப்படியாவது அந்த பரமேஸ்வரி குடும்பத்து மேல பழி போடலாம் அப்படின்னு பார்த்தா, கடைசி நேரத்துல இந்த டிரைவர் பைய அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டு இப்படி பரமேஸ்வரிய காப்பாத்திட்டானே. அதுக்கு முத்து சொல்றாரு, அதை விட மருமகளே, அந்த மூர்த்தி நல்ல வேலை எங்க ரெண்டு பேரையும் காட்டி கொடுக்கல. அப்படி எங்க ரெண்டு பேரையும் காட்டி கொடுத்திருந்தான், ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எங்க ரெண்டு பேரையுமே வெளுத்து கட்டி இருப்பாங்க. ஏதோ எங்களுக்கு இருந்த நல்ல காலம், நாங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி வில்லன்னு சொல்றாரு, ஆமா சித்தப்பா, நல்ல வேலை அந்த மூர்த்தி காமிச்சு கொடுக்கல. அப்படி காமிச்சு கொடுத்திருந்தான் இந்த ஊரை விட்டே நம்மள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதிகமா அந்த சிலை காணாம போனதுல இருந்து அதிகமா பரமேஸ்வரி குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்தது நம்ம தான். ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருந்துச்சு, நம்மளால இப்படி சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருந்திருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அதுவும் ஒரு வகையில உண்மைதான். இருந்தாலும் இந்த திட்டத்துல நம்ம தோத்து போயிட்டோமே, அதுதாங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, மருமகளே, எப்படியாவது அந்த பந்தக்கால் நடுற விழாவை தடுத்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த கூடாது அப்படின்னு நினைச்சோம். ஆனா பந்தக்கால் நடுற விழா நடந்துருச்சு. இன்னும் 2 நாளையில கோவில் கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. அதை எப்படி மருமகளே தடுக்கிறது அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சித்தி, அத்தை, இன்னும் 2 நாள் இருக்கு. அந்த 2 நாள்ல கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு திட்டம் கண்டிப்பா அகப்படும். அப்பா பாத்துப்போம். இதை கேட்டதும் காளியம்மாள் சொல்றாங்க, ஆமா மருமகளே, இன்னும் 2 நாளையில கண்டிப்பா அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படி தடுக்கிறது அப்படின்னு நம்ம திட்டம் போடுவோம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, ஒருவேளை கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் அந்த பரமேஸ்வரி குடும்பமும் என் அக்காவோட குடும்பமும் சேருறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மட்டும் அந்த குடும்பத்தோட அக்காக்காரி போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் என் அக்காக்காரிய பழி வாங்கணும் அப்படின்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த குடும்பத்தை கூட என்னால நெருங்கவும் முடியாது. எப்படியாவது போன வாட்டி எப்படி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நினைச்சோம், அதே மாதிரி இந்த வாட்டியும் எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகம் நிக்கணும் அப்படின்னு அந்த வில்லி சொல்றாங்க. அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, மருமகளே, நீ கவலைப்படாத, இன்னும் 2 நாள் இதான் இருக்கு. அந்த 2 நாள்ல கண்டிப்பா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்ல ஒரு முக்கியமான பத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள காமிக்கிறாங்க. ஹீரோ ரூமுக்கு வர ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, இது மாதிரி ஆஹ் கடைசி நேரத்துல அந்த அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ அப்படின்னு. அங்க உள்ள நாங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டத்துல இருந்தோம். கடைசி நேரத்துல நீங்க உண்மையை கண்டுபிடிச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, எனக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகிருச்சு அம்மன் சிலைய கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனா இப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரேவதிக்கு டக்குன்னு வாமிட் வர மாதிரி இருக்கு. அப்ப ரேவதி டக்குன்னு அங்கேருந்து ஓடி போய் வாமிட் பண்றாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. வீட்டுல உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி வாமிட் பண்றத பார்த்துட்டு எல்லாருமே, ரேவதி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ மயிலு சொல்றாரு, அத்தை, ஒருவேளை இது அந்த வாந்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்ல, அப்ப ரோஹிணி சொல்றாங்க, சூப்பர், அப்ப இந்த வீட்டுல குட்டி பாப்பா பிறக்க போகுது அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இது சாதாரண வாந்திதான் அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, அம்மாடி, அது எங்களுக்கு தெரியுமா, நீங்க எல்லாத்துலயும் விவரம்னு, ஆனா இந்த விஷயத்துல நீங்க கிடையாது, எங்களுக்கு தெரியும், கண்டிப்பா நீ கர்ப்பமா தான் இருப்ப அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இப்பவே டாக்டரை வர சொல்றேன் அப்படின்னு. நம்ம மயிலு கிட்ட டாக்டரை கூப்பிட சொல்ல, நம்ம மயிலு போயிட்டு டாக்டரை கூட்டிட்டு வர்றாங்க. டாக்டர் வராங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை,
இது சாதாரண வாந்தி தான் அத்தை. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு இங்க பாருங்க என்ன சாப்பிட்டீங்க. ஹீரோயின் சொல்றாங்க, காளான் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு, சூடு பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, சரி டாக்டர். அப்ப அவங்க சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, வயிற்றுக்கு சரியில்லாம இருந்திருக்கு, ஜீரணமாகல, அதனாலதான் வாமிட் வந்திருக்கு. சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, டேப்லெட் எல்லாம் முழுங்க வேணாம், சுடுதண்ணி மட்டும் குடிச்சா போதும் சரியாகிரும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதியும் சரி டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இந்த டாக்டர் ஏதோ போய் சொல்றாங்க அப்படின்னு தோணுது, நம்ம வேற டாக்டரை கூட்டிட்டு வரலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க, இங்க பாருங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சாதாரண வாந்திதான், ஏன் நீங்க தேவையில்லாம கண்டதையும் பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, அதுக்குள்ள நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துல நானும் என்னென்னமோ கற்பனை பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். அப்போ ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இப்ப இல்லைன்னா என்ன, கண்டிப்பா இன்னொரு ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு யோசனை. ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா ஒருவேளை எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க. அப்ப ஹீரோ ஷாக் ஆகி ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட, அம்மா சொல்லுங்கம்மா. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா சக்தி எப்படின்னும், பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்க அம்மா பேரும் வைக்கலான்னு நினைச்சேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள ரேவதிய கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுங்க வைங்க. அப்போ ஹீரோவும் சரிங்கட்ட அப்படின்ட்டு ரேவதிய ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, நீ ஏன் இப்படி கேட்ட. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எதுக்கு அத்தை கிட்ட அப்படி கேட்ட. ஹீரோயின் சொல்றாங்க, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் எப்படியும் நீங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவீங்க, இதனால அம்மா கோவப்பட்டு ரெண்டு பேரையுமே வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அம்மா ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க அப்படின்னா அம்மாவோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் கேட்டேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, அத்தை கண்டிப்பா நம்ம மேல எந்த வகையிலையும் கோவப்பட மாட்டாங்க, நீ அமைதியா இரு. இது கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ ரேவதிய ஹக் பண்றாரு. அதுக்கப்புறம் பாட்டிய காமிக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான பத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபாவதி வந்துட்டு, இந்த பாட்டி என்ன காலையில இருந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கு, அப்படி என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்ந்து தேடுறாங்க. பாட்டிய பார்த்து, பாட்டி அப்படி என்னதான் நீங்க காலையில இருந்து தேடுறீங்க, என்னையும் தேட சொல்றீங்க, சகப்பு கலர் பத்திரம் அப்படின்னு, அந்த பத்திரத்துல அப்படி என்ன இருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு அது ரொம்ப முக்கியமான பத்திரம், அதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ தேடு. உடனே அந்த பொண்ணும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு மறுபடியும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு அது ரொம்ப பழைய பத்திரம், அது இந்த வீட்டுக்கெல்லாம் உள்ள பத்திரம், அது ரொம்ப முக்கியமானது, அதான் தேடுறேன், அதை மாத்தணும் அப்படின்னு. அப்ப லட்சுமி சொல்றாங்க, அப்படியா பாட்டி அப்படின்னு தேடிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அப்ப பாட்டி அந்த பாக்ஸ பார்த்துட்டு, என்ன இது இந்த பாக்ஸ் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஒரு காப்பு இருக்கு. அந்த காப்பை பார்த்ததும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த காப்பு இத்தனை நாளும் இங்கதான் இருந்துச்சா, இது ரொம்ப முக்கியமானதாச்சு அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. பாட்டி அந்த பத்திரத்தை தேடலையா. பாட்டி சொல்றாங்க, பத்திரத்தை விட இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்ட்டு அந்த காப்பை கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தீபாவதி பாக்குறாங்க. அப்ப பாட்டி வந்துட்டு அந்த காப்பை பார்த்து, இது என் பேரனுக்கு போக வேண்டிய காப்பு, ஆனா இன்னும் என் பேரனுக்கு இந்த காப்பு போகல, பேரனுக்கு போன் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு பாட்டி நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப தீபாவதி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நேரா ஹீரோ கிட்ட, ஐயா பேராண்டி நான் தான் ஐயா பாட்டி பேசுறேன், வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன் பாட்டி என்னாச்சு. பாட்டி சொல்றாங்க, வாயா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறம் தீபாவதி இத பாத்துக்கிட்டு, ஓ இந்த காப்பை உன் பேரனுக்கு கொடுக்கறதுக்காக போன் பண்றியா, இப்ப யாரு வர அப்படிங்கறது தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு தீபாவதி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு
நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததும் தீபவதி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இவன் தான் உன்னோட உண்மையான பேரனா அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி, இந்த காப்பை பாத்தியாப்பா? இந்த காப்பு உங்க தாத்தா போட்டிருந்தாங்க. உங்க தாத்தாவுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட வாரிசு யாராவது ஒருத்தவங்க போடணும். அதுவும் வீரமும் தைரியமும் விவேகமும் நிறைஞ்சவங்க மட்டும்தான் இந்த காப்புக்கு தகுதியானவங்க. ஏதோ உன் மாமனுக்கு கொடுத்து வைக்கல. இந்த காப்பு கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுவா. அவருக்கு கொடுத்து வைக்கல, ஆனா உனக்கு தான் ஏன் கொடுத்து வச்சிருக்க. உன் தாத்தா நினைச்ச மாதிரியே நீ ரொம்ப வீரமாவும் தைரியமாவும் இருக்க. இந்த காப்பு கண்டிப்பா உனக்குதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பை கையில போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. பாட்டி கேக்குறாங்க, ஏன் பேராண்டி உனக்கு இந்த காப்பு வேண்டாமா? இது தலைமுறை தலைமுறையா உனக்குதான் ஏன் வரணும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இப்போதைக்கே எனக்கு இந்த காப்பு வேணாம். ஏன்னா இந்த காப்பு நான் கண்டிப்பா போட்டேன் அப்படின்னா வீட்டுல அத்தைக்கு தெரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுல பிரச்சனை வந்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பாட்டி இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, அப்படியா பேராண்டி, நீ சொல்றது சரிதான். கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் அதை பத்தி யோசிச்சு பார்க்கல. இந்த காப்பு உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னா ஈஸ்வரி கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவா. அதனால இந்த காப்பு இப்போதைக்கு உன் கைக்கு வர வேணாம் அப்படின்ட்டு பாட்டி அந்த காப்பை மறுபடியும் பொட்டிக்குள்ள வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து தீபவதி பாக்குறாங்க. ஹீரோ நேரா பாட்டிக்கிட்ட, சரிங்க பாட்டி, எனக்கு வீட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போறேன் பாட்டி. இதை கேட்டுட்டு பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு அவங்க பேரனை அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் நம்ம பாட்டிக்கு நினைக்கிறாங்க, ஐயோ என் பேரனை எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்க வைக்க பார்த்துட்டேன். என் பேரன் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு பாட்டின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பாட்டி வந்துட்டு நேரா அந்த காப்பை கொண்டு போய் பீரோல வச்சுட்டு, இது கண்டிப்பா ஒரு நாள் என் பேரனுக்கு தான் வரும் அப்படின்னு பாட்டி அந்த காப்பை பீரோல வைக்கிறாங்க. அப்ப தீபவதி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அது சரி, அப்ப இவன் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரனா? சாமுண்டீஸ்வரி மேடம் இவ்வளவு நாளும் இது தெரியாம இருந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள போயிட்டு இவ்வளவு பெரிய நாடகத்தை இவன் நடத்திருக்கான். இவனை கண்டிப்பா நம்ம சும்மா விடக்கூடாது. எல்லா டீட்டெயில்ஸும் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் நடிச்சதுக்கு எனக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருச்சு. சோ இந்த ஆதாரத்தை உடனே ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு அந்த தீபவதி நினைக்கிறாங்க. பாவம் சாமுண்டேஸ்வரி மேடம் இவ்வளவு நாளும் ஏமாந்துகிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு தீபவதி நேரா நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு போன் பண்றாங்க. ஈஸ்வரி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க தீபவதி மேடம், நான் ரொம்ப நாளா என் மாப்பிள்ளை யாரு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். சோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு தீபவதி சொல்றாங்க, மேடம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். பரமேஸ்வரியோட பேரன் யாரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மேடம், சீக்கிரம் என்கிட்ட சொல்லுங்க அது அப்படின்னு. அதுக்கு தீபவதி சொல்றாங்க, மேடம் இது போன்ல சொல்ற விஷயம் கிடையாது. உங்களை நேர்ல சந்திச்சுதான் இந்த விஷயத்த சொல்லணும். அதனால நம்ம ஊர்லயே பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த அம்மன் கோவிலுக்கு பின்னாடி உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அந்த இடத்துல உங்க மாப்பிள்ளை யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மேடம், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போனை கட் பண்றாங்க. இத பார்த்துட்டு நம்ம தீபவதி, ரொம்ப நாளா ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு மாறி வேஷம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தோம். ரொம்ப நாளா இந்த பரமேஸ்வரி கிட்ட இருந்து நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்போ இவ்வளவு சுலபமா இந்த பரமேஸ்வரி கிட்ட இருந்து நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த விஷயத்த ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லி என்னோட ப்ராஜெக்ட முடிக்க போறேன் அப்படின்னு நம்ம தீபவதி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இந்த விஷயம் எதுவுமே தெரியாம தீபவதிய ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு நினைச்சு வீட்டுல வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு தீபவதி தன்னை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரியாம நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொன்ன பிறகு என்ன நடக்க போகுது, இதனால ஈஸ்வரி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, நம்ம ஹீரோ பண்ண நல்லது எல்லாத்தையுமே நினைச்சு ஹீரோவா மருமகனாவும் ஏத்துப்பாங்களா, இல்ல ஹீரோ பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அறிந்துட்டு நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு வீட்டை விட்டு துரத்துவாங்களா? இதுதாங்க அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.